உன்னை ஆசிரிச்சவன் இல்லையா? அப்படிதான் என் கர்மாவா இருந்தா நீ இன்ன கர்மா அன்னைக்கு நீ என்ன கடையில நான் தேகின்னு வரும்போது அடிச்சு விரட்டின இல்லையா? அன்னைக்கு சோறு கிடையாதுன்னு சொன்னிய, அதனுடைய பலன் சொல்லு, நீ சொல்லு, நான் சந்தோஷமா ஏத்து. நாம் அடித்த கர்ம பலவந்தவாதரேகி நீ மாடுவதேனோ தேவகா. என் கர்மாவுக்கு அப்படி ஒரு தண்டனையா இருந்தா அதுக்கு நீ என்னடாப்பா பண்ணுவே? ஏன் அப்படின்னா, என்னை பத்தி எனக்கு புரியலையோ? என்னை பத்தி நன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ಅನ್ನಪಾನಂಗಳಿಗೆ ಅಗ್ರಗಣ್ಯನಾಗಿ ಸ್ನಾನ ಸಂಧ್ಯಾ ಜಪ ಕರ್ಮಗಳ ನೀಕಿ ದೀನ ರಕ್ಷಕನಿನ್ನ ಧ್ಯಾನವ ಮಾಡಾದೆ ಸ್ವಾನವಂತೆ ಮನಜಿ திரிகுதலித்தே நாமானு மாடித கர்மே. ஏன்னா இந்த வீட்டுக்கு அந்த வீடு, அந்த வீட்டுக்கு வீட்டு ஸ்நானம் மாதிரி அலைஞ்சன் இருப்பேன். ஏதாவது போடுவாளாம். ஒரு ஸ்நானம் சந்தி கிடையாது, ஒரு பூஜை புனஸ்காரம் கிடையாது. பரமலௌகிகனா 30 வயசு வரையிலும் போக்கினவன் தானே. தப்பித்தவரை ஒருத்தரை சாப்பிட கூப்பிட்டுருப்பேனா? நானா என் வீட்டுக்கு ஒருத்தரை சாப்பிட இவ்வளவு அன்னம் போட்டிருப்பேனா? அதுக்கெல்லாம் ஒத்த பதப்படுத்தணுங்கிறதுக்காக உன் லீலையோ இது. அப்படி இருந்ததானா உனக்கு சம்மதமா இருந்தா நான் ஏத்துக்கிறேன்னா, அங்க ராமதாசர் சொல்றார், உனக்கு சம்மதம்னா நான் ஏத்துக்கிறேன்னா, உனக்கு சம்மதம்னா நான் ஏத்துக்கிறேன், அதனால உன் லீலைய பாக்கிறேன்னு சொல்லிண்டே கண்ணீர் விட்டன். ஏனா சீனப்ப நாயகன் 9 கோடி ஈஸ்வரர் அப்படின்னு ஊர்ல விட்டுட்டு இங்க திருடன்னு பேரா? எனக்கு என் வீட்டுல பணம் இல்லாமையா இங்க திருடுறேன்? 9 கோடி என் இடத்துல இருந்தது. யாருக்கு சொன்னா புரியும் இது? அப்படியே விட்டுட்டு வந்தேன். உன் கடாட்சம் வேணும். ருக்மிணி காந்த கோவிந்த பரமானந்த மாதவா त्वमेव शरणं नाथ मुकुंद मुरलीधरा नवकोटिधनं त्यक्त्वा गृहञ्च स्वजनं त्वगं अत्र आगत्य प्रभो चोर इति ख्यातिम् अवाप्तवानि. கதறி அழறார். ராஜா வந்துட்டார். ஜனங்கள் அப்படியே சம்பிரமப்படுறா. தாசர் அப்படியே பாண்டுரங்கனை தியானம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கும் தாசரை கட்டின தூண் இருக்கு. இன்னைக்கு என்ன சம்பிரதாயம்னா, அந்த தூணை நம்ம போய் கட்டிண்டோம்னா நம்ம கர்ப்பபந்தங்கள் நீங்கும்னா பண்டரிபுரத்துல. இன்னைக்கும் ரங்க பாகுதாளாம் பஜனை பண்ற இடத்துல தூண் இருக்கு. புரந்தரதாசர் தூண்னு பேர். அதுக்கு புரந்தரதாசருக்கு ஒன்றும் கர்மபந்தம் இல்லை. நம்முடைய கர்மபந்தம் அதை போய் கட்டிண்டா நீங்கும். பாகவதாலாம் அந்த தூணை கட்டிண்டா அந்தண்ட போவா. இன்னைக்கும் பண்டரிபுரம் போனா கட்டி வச்சிருக்கிற தாசர் எதிரில் வந்துட்டார். ராஜா ஈவிரக்கம் இல்லாம கசைய வாங்கினான். சவுக்கடி கொடுக்க போறான். இந்த சவுக்கடிய சொடுக்கி இப்படி ஒரு சொடுக்கி தாசரை அடிக்கணும்னா பிச்சு வாங்கி ரத்தம் வந்து சத பேரும். சவுக்கடினா அப்படி ஒரு சவுக்கடி அந்த காலத்துல தண்டனை. இப்படி சொல்லிட்டு இப்படி தூக்கிறானோ இல்லையோ, கபக்கடி யாரோ புடுங்கிவிட்டார். ராஜா கையிலேருந்து புடுங்கிறதுக்கு யாருக்கு தைரியம்? இப்படி திரும்பினா எங்க சவுக்கு, எங்க சவுக்கு, எங்க சவுக்குன்னா கசாசாதரிசி விஷ்ணோஹோ விட்டலஸ்ய கராம்புஜே. ஏன் அப்படின்னா, என் பக்தனிடத்துல தப்பு இருந்தா நான் பார்த்துக்க வேண்டியவன், நீ பார்த்துக்க வேண்டியவன் இல்லை. பாண்டுரங்கன் கையில அந்த கசப்பு எடுத்து அபிஜேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபா சாதுரேவ சமந்தவ்யா சமயக் வியவஜிதோகிசகா என்று சொல்றான் இல்லையா பகவான். நீ யாருடா? உண்மையிலே தப்பு இருந்தாலேயே பகவான் தண்டிக்க விடமாட்டான் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு தோஷமும் இல்லாத தாசரை தண்டிச்சிட முடியுமா? உடனே ஹாஹான்னார்கள். எல்லாரும் பார்த்தா பாண்டுரங்கன் கையில் அந்த கசை இருந்தது. எல்லாரும் ஓடினார்கள். பாண்டுரங்கன் காலில் விழுந்தார்கள். பக்தாபிமானியாச்சே, நீ பக்தவத்சலனாச்சேன். தாசருடைய சரணத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டா, நான் பண்ணினது தவறுதல், விசாரிக்காம தண்டிக்க வந்துட்டேனே என்ன. தாசர் லோகத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, முக்கியமாக இந்த மகான்கள் எல்லாருமே நாம சங்கீர்த்தனத்தை சொல்ல வந்தவளா இருப்பதனால, கலியுக தள்ளி ஹரிநாமவ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳೇ ಉದ್ಧರಿಸುವುದು
ஹரிநாமத்தை பண்ணுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், கலியுகத்துல வேற கதி இல்லை என்று நமக்கு பாகவத தர்மங்களை உபதேசித்து புரந்தரதாசர் லோகத்துல நடமாடும் நாரதராக இருந்து புஷ்ய மாச அமாவாசை அன்றைக்கு பகவான் திருவடியை அடைஞ்சுட்டார் என்று இந்த மகானுடைய சரித்திரம். அதுக்கு அடுத்தது விஜயதாசர் முதலிய தாசருடைய சரித்திரத்தை 7 மணிக்கு தொடங்கும். ஜீவன ஸ்மரணம் குரு சத்குரு மகாராஜ் கி. நமோ நம சத்குருभ्यो நமோ நமः. நமோ நம சத்குருभ्यो நமோ நமः. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. சமச்சரண சரோஜம் சாந்திரநீலாம்புதாபம் ஜகனநிகிதபாணிம் மண்டனம் மண்டனான கருண துளசிமாலா கந்தரம் கஞ்சநேப்திரம் சரசதவளஹாசம் விட்டலம் சிந்தயாமி. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்துல பக்தியினுடைய பெருமையை சொல்லிவிட்டு விருத்தியும் கர்நாடகே கதா என்று சொன்னார். கர்நாடக தேசத்துலதான் பக்தி விருத்தி அடைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வியாசர். பக்தி விருத்தி அடையணுமானா அதுக்கு காரணம் தாசர்கள் தான். அவர்களால தான் பக்தி விருத்தி அடைகிறது. கர்நாடகத்தில் இருந்த தாசர்கள் புரந்தரதாசர், விஜயதாசர், கனகதாசர் முதலிய மகான்கள். பக்தியினுடைய ஸ்வரூப கீர்த்தனம் தான் முக்கியம். சங்கீர்த்தனத்தையே பிரதானமாக கொண்டு ஜனங்களுக்கு சர்வ சுலபமான பக்தி மார்க்கத்தை காண்பிச்ச மகான்கள் அங்கு அதிகம். அவர்களிலே பிரதானமாக 8 தாசர்கள். இவர்கள்லாம் அவதார புருஷர்களா இருப்பதனாலேயே அபரோட்ச ஞானிகள், அதாவது பகவான பிரத்யட்சமா பார்த்தவர்கள். அவள் ஒரு இடத்துல இருந்து கொண்டே எல்லாம் தெரியும். அவளுக்கு படிக்காதபடியே சர்வசாஸ்திரமும் தெரியும். இங்க இருந்து கொண்டே டெல்லியில என்ன நடக்கிறதுன்னு தெரியும், பகவான் என்ன நினைக்கிறான்னு தெரியும், என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும். அப்படி பிரதிபந்தகம் இல்லாத ஒரு ஞானம் அபரோட்ச ஞானம். அதுக்கு காரணம் எல்லா விடத்திலையும் பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கிறவாளுக்கு இந்த அனுபவம், இந்த ஞானம் சகஜமா இருக்கு. அப்படி சர்வத்திர பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கிறதுங்கிற நிலை பூர்ண ஞானம் இருந்தாதான் வரும். அவள் ஞானி, அவள் பாகவதா. 2 பேரும் ஒரு கோணத்துல போய் முடிகிறா. எல்லா விடத்திலையும் பிரம்மத்தையே பார்க்கிறவன் ஞானி. யோமாம் பஷ்யதி சர்வத்திரே சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சச்சமே ந பிரணஸ்யதி. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினே சுனிச்சைவே சபாகேச்சே பண்டிதாக சமதர்சினா பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பகவான் பல்வேறு கோணங்களிலே ஞானியினுடைய நிலையை சொல்றார். எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பிரம்மஸ்வரூபத்தையே பார்த்திருக்கிறவர்கள் அவதான் பாகவதாள். பாகவதாள் லட்சணத்தை சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். சர்வபூதேஷு எப்பஸ்யேத் பகவத்பாவம் ஆத்மனஹ பூதானி பகவத்யாத்மன் ஏஷ பாகவதோத்தமஹ. சர்வபூதங்கள்லயும் வாசுதேவனே இருக்கிறார் அப்படின்னா அவளுக்கு நாய் கழுதை எதை பார்த்தாலும் பிரம்மஸ்வரூபமாவே தோணும். பிரகலாதனே சாட்சி. தூணிலையும் துரும்பிலையும் பகவத் ஸ்வரூபத்தையே பார்க்கிறார். நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படிங்கிறார்.
இது பக்தனுடைய நிலையினால். அதுதான் ஞானியினுடைய நிலை. ஞானியினுடைய நிலைதான் பக்தனுடைய நிலை. ரெண்டும் வெவ்வேறு மார்க்கம் போல இருக்கே தவிர சந்திக்கிற இடம் ஒன்னா இருக்கு. பக்தியினுடைய பூர்ண நிலையும் ஞானத்தினுடைய பூர்ண நிலையும் சந்திக்கிற இடம். வெவ்வேறு பாதையில வந்தவா மாதிரி இருந்தா சந்திச்சுட்டு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே பரிபக்குவத்தில் இருக்கா, ஒரே நிலையை அடைஞ்சுட்டு. இதுல தாரதமியம் இல்லை. அதனாலே பக்திக்கு வேண்டி அவர்கள் பகவானிடத்துல பேத பாவனை துவைத்த பாவனைகள் வைத்துக் கொண்டு பக்தி பண்றார். அப்பதான் பக்தி ருச்சிக்கும். ஆனா அத்தகைய பக்தர்களுக்கும்